அடியன் அபிப்பிராயப்படி பித்திருக்கள்லாம் சாபம் போடவே மாட்டான். அவள்லாம் ரொம்ப நல்ல பித்திருக்கள். அதுவும் இந்த பட்சத்தில் உட்காந்து நான் சொல்லக்கூடாது. பட்சமே மகாலய பட்சம். மகாலய பட்சத்திலே நம்ம தர்ப்பணம் கொடுக்கச்சே அவளுக்கு பேர் சொல்றதே காருணிக பித்திருன்னு சொல்றோம். கருணையே உருவான பித்திருக்கள்னால் அந்தந்த குழந்தைய அப்பா அம்மா கூட அடிப்பா. வேலை படு, ஒரே சேட்டை பண்றது, தொந்தரவு பண்றதுன்னா முதுகுல ஒன்று வெயின்வா. தாத்தா பாட்டி என்னைக்கான முதுகுல வச்சு பார்த்துருக்கீங்களோ? அவளுக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. அவளுக்கு ஆசை அடிக்கவே கூடாது. பேத்தினா அடிக்கக்கூடாது, பேரனா அடிக்கக்கூடாது. இன்னும் கொள்ளு தாத்தாவா இருந்தா என்ன ஆகும்? எள்ளு தாத்தாவா இருந்தா என்ன ஆகும்? எள்ள வாங்கிக்கிற ஆகாசத்தில் இருக்கிற பித்திருக்களா இருந்தா என்ன ஆகும்? அவ எதுக்கு சாபம் போட போறா? அதனால இது சாபம்னு சொல்லிக்கிறோமே தவிர அவர்கள் மனம் வருத்தப்பட்டு இருக்குன்னு சொல்லலாம். நாம நடந்துக்க வேண்டிய முறையில நடந்துக்காத போயிட்டோம்னால், நம்ம குலத்துல பிறந்த ஒரு பிள்ளை பொண்ணு போய் இப்படி இருந்துட்டானே, இது நமக்கு நல்லது இல்லையே அப்படின்னு அவர்கள் மனசு வருத்தப்படும். பட்டா பகவான் வெறுமை இருக்கிறது இல்லை, அவ சாபம் போட மாட்டா. ஆனா ஒரு நல்லவனுடைய மனசை நீ புண்படுத்திட்டேன்னு அவர் கணக்கு புஸ்தகமும் கையுமாவே இருப்பார். அடுத்தது உடனே உனக்கு ஒரு பாபம் என்ன பண்ணேன்னால் அதை நாம தெரியாத பித்திரு சாபம்ன்றோம். பித்திரு வருத்தம். நாம பண்ண தப்புக்கு பித்திருக்கள் பண்ற வருத்தம். அதே சமயம் கூடவே ஒன்று சந்தோஷப்பட்டுக்கணும். நான் ஏதோ ஒன்று தப்பு பண்ணேன், எங்க தாத்தா ரொம்ப வருத்தப்பட்டார். அது எப்ப சரியாகும்? அந்த தப்பை மாத்திக்கணும் நான் முதல் முயற்சி எடுத்த உடனே தாத்தா புத்தியை மாத்தி விடுவோம். ஆனா வேலை பார்க்கறவனா இருந்தா மொத்த தப்பையும் சரிப்படுத்தி கொடுத்தா தான் புத்தியை மாத்திப்பான். சம்பளம் கொடுக்குறவா அவ்வளவுதான் பண்ணுவா. தாத்தா பாட்டி அப்படியா? அதனால பித்திருக்களே கூட ஒரு துளி ஆமாம்பா தப்பா போச்சு மாத்திக்கிறேன், க்ஷாமியஸ்யஹோ தத் அபிசந்தி விராம மாத்திராதுன்னு கூறத்தாழ்வான் சாதிக்கிறார். எத்தனைக்கு எத்தனை தப்பு பண்ணியிருந்தாலும் இனிமேல் அதை மாட்டேன்னு ஒரு அடி எடுத்து வை. அதே பித்திருக்கள் அத்தனை சாபத்தையும் வரமா மாத்திடுவா. சாபத்தை அவர் கொடுக்கவே போறதில்லை. அது அவர்களுக்கு இருக்கிற வருத்தம். அந்த வருத்தத்தை போக்கணும்னா எப்படி போக்குறது? இனிமே நல்லவனா இருந்தான் போக்க முடியும். நேற்று வரைக்கும் என்ன நடந்ததுங்கிறது என் கையில் இல்லை. நாளிலேருந்து இன்னைக்கு ராத்திரியிலேருந்து ஒழுங்கானவனா இருக்க முடியுமா? அதனாலதான் யோகமய சமத்துவம். எல்லாரையும் சமமா பார்க்க தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி பார்க்கறதுக்கு முயற்சி தான் எடுக்கலாம். முயற்சிக்கு பித்திருக்களும் அனுகிரகிப்பா, தேவர்களும் அனுகிரகிப்பார்கள், பகவானே அனுகிரகிக்கிறான். இது வரைக்கும் அடிப்படையில் வச்சுப்போம். அதனால கர்மயோகம்னு சொன்னால் சாஸ்திரம் சொன்னபடிக்கு எனக்கென்று விதிக்கப்பட்ட கர்மங்களை விருப்பமற்று பெருமானிடத்தில் நம்பிக்கையோட நான் செய்கிறேன்கிற புத்தியை விடுத்து செய்வது, இதுதான் கர்மயோகம்.